ஐயோ சாரிம்மா. கொசுவத்தி, திருப்பதி லட்டு, மேரி பிஸ்கெட்டு. என்ன பிரியா, எல்லாரும் மெழுகு தேய்த்து வச்சு லவ் சொல்லுவாங்க, நீ கொசு தேய்த்து வச்சு லவ் சொல்ற? இதுல மகாபாரதம் குந்தி தேவி மாதிரி சால்வா வேற. ஒன்று சொல்றேன் பிரியா, இந்த புதிய அணுகுமுறை உன்னை எங்கேயோ கொண்டு போகுது. என்ன இதெல்லாம்? ஏதோ எங்கள் ஏரியா டைம் விக்கெட் கீப்பர் அதனால பட்டுன்னு பிடிச்சிட்டேன். மிஸ்ஸாக இருந்தா இப்பெல்லாம் பண்ணக்கூடாது, சரியா? என்னடா செல்லம், என் மேலே அதான் கோவமா? உன் மேல கோவம் இல்ல, கொலை வெறியில இருக்கேன்டா. என்னது கொலை வெறி டாவா? என்ன நடக்குது? யார் இவங்கெல்லாம்? யோ, இத்தனை கூட்டமா என் வீட்டு வாசல் வந்து எதுக்கே நிக்கணும்? சார், அந்த மங்களம் சிட் ஃபண்ட்ஸ் ஆட பத்தி எல்லாரும் உங்ககிட்ட பேச வந்திருக்காங்க. மங்களம் சிட் ஃபண்ட்ஸ் ஆட். சார், நான் என்ன சொல்ல வரேன்னா, யோ இரியா, பேசிட்டு இருக்கோம்ல. சொல்லுமா. மங்களம் சிட் ஃபண்ட்ஸ் ஆட் பயங்கரமா ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் என்கிட்ட ஆட்டோகிராஃப் வாங்கவோ போட்டோ எடுத்துக்கவோ வந்திருக்காங்க. மேடம், நான் என்ன சொல்ல வரேன்? எனக்கு எல்லாம் தெரியும். ஓகே அப்பா, சீக்கிரமா அந்த மெகாஃபோன் வாங்கி பேசுங்கப்பா. ஃபர்ஸ்ட் டைம் அவளை கொடுத்து பாக்குறேன்னா கொஞ்சம் அலர்ஜியா இருக்கு. ஐயோ இருமா செல்லம். யோ சார், மைக் வேணாம் சார். சார் அங்கிளா? ஹலோ ஹலோ ஹலோ, மைக் மைக் டெஸ்டிங். ஹலோ, நீங்க எல்லாரும் என் பொண்ணு நடிச்ச விளம்பரத்தை பார்த்துட்டு அவளை பாராட்டுறதுக்காக என் வீடு தேடி வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படி உங்க எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு தனித்தனியா போட்டோக்கு போஸ்ட் கொடுக்கணும்னு என் பொண்ணுக்கு ஆசைதான். ஆனா நடைமுறையில இன்னைக்கு சாத்தியம் இல்லன்றதுனால இன்னொரு நாள் நம்ம மண்டபத்துல நேர்காணல் வச்சுக்கலாம். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். எல்லாரையும் பார்த்து ஒரு வாட்டி கை அசைச்சிருமா. ஐயோ ஏ கந்தசாமி, உன் பொண்ணு சரோஜா தேவியா சிம்ரனா மேல நின்று ஒய்யாரமா கையாட்டிக்கிட்டு இருக்கிற? ஏய், யார்கிட்ட என்ன பேசிட்டு இருக்க? கீழே வந்தா நான் கொன்றுவேன். யோ இன்ஸ்பெக்டர், அவன் என்ன பேர் சொல்லி கூப்பிடுறான், என் பொண்ணு அசிங்கப்படுத்துறான், நீ பாட்டு வேடி பார்த்துட்டு இருக்க? சார், மக்களோட பணத்தை எல்லாம் மங்கள சிட்மெண்ட்ஸ்காரன் நைட்டா தூக்கிட்டு ஓடி போயிட்டான். சார், உங்க பொண்ணு சொல்லிதான் காசை போட்டோம்னு காசை கேட்டு அத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க. பதில் சொல்லுங்க. சொல்லுங்க சார். ஹலோ, மைக் செக் 1 2 3. பேசுங்க சார். மங்களம் சிட் ஃபண்ட்ஸ்ல காசு போட்டவங்களுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. யோ கந்தசாமி, மங்களம் சிட் ஃபண்ட்ஸ்ல பணத்தை போடுங்க. உங்க மொத்த பணத்துக்கு நான் கேரண்டி. உங்க பொண்ணு 3 தடவை அழுத்தி சொன்ன நம்பி தானே நாங்க பணத்தை போட்டோம். இப்போ நான் சில்லறமா பேசிட்டு இருக்கேன். டேய், நான் கீழ வந்தேனே. மொத்தமா 10 லட்சம் ரூபாய் வருது. ராமசாமி மகன் கந்தசாமி பிஏவுக்கு காசை திருப்பி தர வக்கு இருக்கா இல்லையா? டேய், டேய், என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பாவை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்ப? என்ன யார நினைச்ச? ராமசாமியோட பேத்திடா. உங்களுக்குலாம் தெரியாது, கணக்குல வராம எங்க அப்பாக்கு எங்க எவ்வளவு கோடி சொத்து இருக்குன்னு. கேவலம் 10 லட்சம் ரூபாய் எங்க குடும்பத்துக்கு பிச்சை காசு. அப்பா, கேவலம் 10 லட்சம் ரூபாய் பிச்சை காசை தூக்கி எறிங்கப்பா. மன்னிக்கணும், நான் இப்போ சித்ரா தேவி பிரியா இல்ல, வெறும் தேவி பிரியா தான். அதனால யோ, இன்னும் 10 நிமிஷம் எல்லாருக்கும் செட்டில் பண்ணி அனுப்பணும். ஒரு பையன் அங்க இருக்கக்கூடாது. பையா சரிங்க. அவளை உள்ள கூப்பிட்டு வா. ஏய் வாடி, வாடி, அம்மா கூப்பிடுறாரு. நன்றி. போதும் வா. எல்லாம் நம்ம தலை விதி. கலக்கிட்டல ராமசாமி பேத்தியா கொக்கா. எப்படி பேசி சமாளிச்சு பாத்தீங்களா? 10 லட்சம் ரூபாய் உனக்கு பிச்சை காசாடி. எங்க ஐயா ராமசாமி பர்மால கல்லோடச்சி மூட்டை தூக்கி சம்பாரிச்சதுடி. உன்னெல்லாம் காசோட அருமை தெரியாம வளர்த்தல்ல, அதனால தாண்டி நீ இப்படி எல்லாம் பண்ற. இதுக்கெல்லாம் உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு 3வது மனுஷன் மாதிரி ஷாக்காரியா? முதல்ல கையடா. நல்லா சாப்பிட்டு ஏசில தூங்க வேண்டியனா இப்படி சோறு தண்ணி இல்லாம கொசு கடியில கஷ்டப்படுற. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான், நீ மட்டும்தான். இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட எங்க அப்பா என்ன திட்டினதில்ல, அடிச்சதில்ல தெரியுமா? ஆனா காலையில அடிச்சாடி இன்னும் வலிக்குது. நீ எனக்கு ஏதாவது நல்லது பண்ணு நினைச்சனா சொல்லு பிரியா. தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இனிமே என் லைஃப்ல நான் உன்னை பார்க்கவே கூடாது. ஐ அம் சாரி பிரியா. இனிமே உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? உன்னை எனக்கு பார்க்க பிடிக்கல, பேச பிடிக்கல, பழக பிடிக்கல. பிரியா, அப்ப நம்ம லவ்? உன் லவ்வ தூக்கி குப்பையில போடு. கெட் அவுட்.
நான் உங்ககிட்ட சொன்ன அந்த மங்கள ஃபைனான்ஸ் மேட்டர் வெளியாட்டி சொல்லிட்டாதியா? பெரிய சிந்துபாத் கதை. எம்டி சார் விஷயம் தெரியுமா? விஷயம் தெரியுமா? நம்ம மூர்த்தி அண்ணல்ல, அதான் மங்கள ஃபைனான்ஸ் ஓனரு ராத்திரியோட ராத்திரியா மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டாரு. பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருதா? அவர் ஒரு சோப்பு டப்பாவை காமிச்சு நான் ஓட்டப்பந்தத்தில் ஓடி ஜெயிச்சேனார ஞாபகம் இருக்கா? அதான் சரோஜா தேவி சோப்பு டப்பா. 10 ரூபாய் சோப்பு டப்பாக்கே அவ்வளோ வேகமாக ஓடி இருக்கானா, பல லட்சம் ரூபாய் கிடைச்சா ஓடாமல் இருப்பானா? அதான் ஓடிட்டான். அப்போவே நீங்கள் சுதாரிச்சிருக்கணும். என்னத்த எம்டியோ. சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ராத்திரியோட ராத்திரியாக கிளம்பி காஞ்சிபுரம் போயிடலாம். அங்கே எங்கள் மாமா பையன் பாலுன்னு ஒருத்தர் இருக்கிறான். 2 வேளை கல் இறக்குவானுங்க. குடிக்கிறோம், குளிக்கிறோம், தூங்குறோம். கூக்கூ தூ கூக்கூ தூ. பாலு சும்மா செமையா செய்வான். மூர்த்தி அண்ணன் செமையா செய்வாருன்னு சொன்னியேடா. எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சுட்டு போயிட்டான்டா. இதுல புதுசா ஒருத்தன் பால். ஆஃபீஸர், இந்த நிமிஷம் வேலையை விட்டு தூக்குறேன். இனிமே சேனல் பக்கமே வராது. You are dismissed. எப்பா ராஜா, உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆனது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லடா, கல்யாணமே வேணாம்னு சொன்ன நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணி அந்த லவ் ஃபெயிலியர் ஆகி இப்படி மொட்டை மாடியில் நடுராத்திரில உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கியா? அதை நினைச்சுடா. ஆமாடா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. பையனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுற அப்பா அம்மா நீங்க தான். டேய், உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு எனக்கு சந்தோஷப்படலடா. என் மகனும் ஒரு பொண்ணை லவ் பண்றானே நினைச்சு சந்தோஷப்படுறேன். அதான்டா எனக்கும் சந்தோஷமா இருக்கு. இங்க பாருப்பா, அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஃபேமிலியா இருந்தாலும் சரி, நான் நேரா போய் பேசுறேன். உங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். போதுமா? புரியாம பேசாதீங்கப்பா. எனக்கும் அந்த பொண்ணுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அதெல்லாம் சரியா வராது, விட்டுரு. நானும் பேசிக்கிட்டே இருக்கேன், நீ நோய் 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 பேசிட்டே இருக்க. உங்க 2 பேருக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் போய் பேசுறேன், கல்யாணத்தை முடிக்கிறேன். இது சத்தியம். எதுக்குப்பா சத்தியம்? நாளைக்கு முதல் வேலையா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறோம். அங்க சாமியை கும்பிடுறோம். சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கணும். தேவி, பிரியா, அழகு, ராஜா. டேய், 5 பேர் பொறுத்த சூப்பரா இருக்குடா. டேய், அந்த பொண்ணு ஊர் எதுடா? இங்கதாம்மா, அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரம் பக்கத்துலயே இருக்குந்தாண்டா பேரு. நான் இது வரைக்கும் போனதே இல்லடா. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போணும். அம்பாசமுத்திரமா? யார்ப்பா அவங்க ரொம்ப பெரிய இடம்பா. அம்பாசமுத்திரம் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல சொந்தமா தியேட்டரு, கல்யாண மண்டபம், அது போக நிறைய பிசினஸ் சொத்தெல்லாம் இருக்குப்பா. வீட்டுக்கு ஒரே பொண்ணு வேற. ஓஹோ, தியேட்டர் கல்யாண மண்டபம்லாம் இருக்கா? தியேட்டர் பேர் என்னப்பா? தேவி தியேட்டர்ப்பா. கல்யாண மண்டபத்துக்கு அதே பேர் தான். ஆரம்பத்தில் அவங்க தாத்தா பேர் வச்சிருந்தாங்க. இந்த பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறமா எல்லாம் அந்த பொண்ணு பேருக்கே மாத்திட்டாங்க. ரொம்ப ரசியான பொண்ணுப்பா. அந்த பொண்ணோட அப்பா பேரு கந்தசாமிப்பா. கந்தசாமியா? அவர் உங்களுக்கு தெரியுமாப்பா? அந்த பொண்ணோட தாத்தா பேரு? தாத்தா பேரு ராமசாமி. வர்மா ராமசாமி எல்லாருக்கும் தெரியும் சொன்னாங்களே. ஐயோ, என்னடா ஆச்சு இவருக்கு? இப்படி வண்டி ஓட்டாரு? பாத்து பாத்து. ஐயோ, என்னங்க ஆச்சு உங்களுக்கு? ஐயோ, என்னாச்சுப்பா திடீர்னு? டேய், ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போலாம்டா. ராஜா, ஹாஸ்பிட்டல்ல வேணாம். எனக்கு ஒண்ணு இல்லப்பா. இப்படி ஆனதே இல்லையாப்பா. என்னாச்சுப்பா உங்களுக்கு? அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம். இந்த கல்யாணம் நடக்காது. என்னப்பா ஆச்சு? ஏன்பா இப்படிலாம் பேசுறீங்க? அந்த பொண்ணு வேண்டாம், அந்த கல்யாணம் நடக்காது. ஒரு தடவை சொன்னா புரியாது உனக்கு? நீங்க தானப்பா சொன்னீங்க, யாரா இருந்தாலும் என்ன பிரச்சனை இருந்தாலும் நான் பேசிக்கலாம் நினைக்கிறேன்னு. ஏங்க இப்படி பேசுறீங்க? ஆக்சிடென்ட் ஆயி போச்சு, அபசகரமா நினைக்கிறீங்களா? பாரு, வேற எந்த பொண்ணை வேணாலும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். ஆனா அந்த ராமசாமியோட பேத்தி நம்ம வீட்டுக்கு மருமகள வர முடியாது, வரக்கூடாது, வர விட மாட்டேன். ஐயோ, இதுக்கு மேல எதுவும் கேட்காத கிட்ட. வாடி. ஏங்க நில்லுங்க. ஏங்க, என்னன்னு சொல்லிட்டு போங்க. என்ன பிரச்சனை? என்னப்பா இதெல்லாம்? ஏங்க, புள்ளைய நடு ரோட்ல விட்டுட்டு போறோங்க. ஏங்க, என்னங்க இது? சொல்லுங்க. ராஜா. ஐயோ, என்னங்க நீங்க? வந்ததை வரவில் வைப்போம், சென்றதை செலவில் வைப்போம். வந்ததை வரவில் வைப்போம், சென்றதை செலவில் வைப்போம். இன்று போ. ஸ்டாப்.
வணக்கம் பழைய எம்டி சார். சேனலை இழுத்து மூடிட்டு ரோட்டுக்கு வருவீங்க தெரியும். ஆனா இவ்வளவு சீக்கிரம் பைபாஸ் ரோட்டுக்கே புடிங்க புடிங்க. நீங்கள் சாப்பிடுகின்ற ஒவ்வொரு அரிசியிலும் உங்கள் பெயர் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு நபிகள் நாயகம் சொல்லியிருக்காரு. ஆனா என் தங்க தலைவன் காதர் பாய் செய்யற பிரியாணி அரிசியில தான் என் பேர் எழுதிருக்குன்னு நானே கண்டுபிடிச்சேன். நேரா போனேன், பாயோட வலது காலில் விழுந்தேன், அழுதேன். உடனே என்ன வேலைக்கு சேர்த்துக்கிட்டாரு. நீங்க கொடுத்த மாச சம்பளத்தை விட 3 மடங்கு ஜாஸ்தி. இப்போ ஒன்றும் கெட்டு போகல, பாயோட இடது கால் ஃப்ரீயாக தான் இருக்கு. போய் உழுந்து கதறி அழுங்க, உங்களையும் அப்ரெண்டிஸாக சேர்த்துப்பாரு. போய் பாய் கிட்ட அப்ரெண்டிஸாக சேர போறீங்களா இல்லை இந்த பைபாஸ் ரோட்டில் அனாதையாக நிற்க போறீங்களா? த சாய்ஸ் இஸ் யுவர்ஸ். நான் கூட 2 பீஸ் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன்பா. இப்போது புத்தி வந்தது. போய் வண்டியில் ஏறுங்க போங்க. டேய் அமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான், போய் அண்ணன் வண்டியில் ஏற்ற வழி விடுங்களா. ஷாருக் கான் கொஞ்சம் நெருப்பு கொடுங்க. டேய் அமீர் கான், சல்மான் கான், ஷாருக் கான், அவன் வண்டியில ஏற வரடா, கொளுத்த வந்திருக்கான். வாங்க ஓடி வந்துருங்க. சீக்கிரம் ஓடி வாங்கடா. யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, நான் பேசி கல்யாணம் பண்ணிக்கிறேன் பெரிய டான் மாதிரி டயலாக்லாம் விட்டாரு. இப்படி கூட்டிட்டு போய் நரோட இறக்கிட்டு வந்துட்டாரு. என்ன நினைச்சிட்டு இருக்காரு அவரு? என்ன நினைச்சிட்டு இருக்காரு? அழைத்த காதர் பாஷா தற்பொழுது பிஸியாக இருப்பதால் சிறிது நேரத்துக்கு பிறகு முயற்சிக்கவும். நான் எவ்வளவு சீரியஸான பிரச்சனை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ இப்படி சில்லித்தனமா காதர் பாய்க்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்க. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், உடைச்சது உங்க ஃபோன் தான். எவ்வளவு நாளைக்கு தான் என் ஃபோனையே உடைப்பீங்க? என்ன சொன்னீங்க? சில்லித்தனமா பேசிட்டு இருக்கேனா? ஓஹோ, நானா உங்க குடும்ப பிரச்சனைக்கு காதர் பாயோட குட்டியானே கொளுத்துவீங்களோ? ஒரு கிறிஸ்டியன் கல்யாணத்துல பிரிஞ்சு மீந்து போயிருக்கலாம், ஒரு இந்து கல்யாணத்துல சாப்பாடு மீந்து போயிருக்கலாம், ஆனா ஒரு முஸ்லீம் கல்யாணத்துல பிரியாணி மீந்து போய் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுடர் விட்டு எரிஞ்சுக்கிட்டு அந்த பிரியாணி அடுப்ப அடைச்சிட்டீங்களாடா. உங்களுக்கு பிரியா முக்கியம்னா எனக்கு பிரியாணி தான் முக்கியம். ஏண்டா என் பிரியாவும் பிரியாணி உனக்கு ஒண்ணா? ராஜா, உங்க அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கா, வா போலாம். பாரு அவரை பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே நடக்காத மாதிரி கூப்பிடுறாரு. டேய், இப்ப என்ன நடந்துச்சுன்னு கோபப்படுற நீ? ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணின்னு ஆசைப்பட்ட, அந்த பொண்ணை எனக்கு பிடிக்கல வேணான்னு அப்பாங்கிற உரிமையில எதுவும் சொல்லக்கூடாதா? இவரு பிடிக்கலனா வேணான்னு சொல்லுவாராமா? நான் தானே கல்யாணம் பண்ணிக்க போறேன், எனக்கு பிடிச்சிருக்குல்ல. பேசுறாரு பேச்சு. டேய் இந்த பாரு, நான் ஒரு விஷயத்தை வேணான்னு சொன்னா அதுக்கு 1000 காரணம் இருக்கலாம். இது எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. அந்த பொண்ணு வேணானா வேணாம், அவ்வளவுதான், புரிஞ்சுக்க. இவரு வேணான்னு சொல்லுவாரா? என்ன காரணம் கேட்டா சொல்ல மாட்டாராம். போச்சு சொல்ற அவரை. டேய் சொல்ல முடியாதுடா. இப்ப என்னடா பண்ணுவா? என்ன பண்ணா வீட்டுக்கு வர முடியாதுப்பா. என்ன பண்ணுவீங்க? டேய் இதுக்கு மேல ஏதாவது சும்மா கத்தாதீங்கப்பா. எம்டி சார், ஆத்திரத்துல வார்த்தை கொட்டிட்டா பாத்திரத்துல அள்ள முடியாது, புரிஞ்சுக்கங்க. சார் அவர் தான் ஏதோ ஜிகே இல்லாம பேசிட்டு இருக்காரு. 4 நல்ல வார்த்தை சொல்லி நான் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். நீங்க போங்க சார், கிளம்புங்க சார். அவனை ஒழுங்கா வீட்டுக்கு வர சொல்லு. சரிங்க சார். ஏய், இது நம்ம காளியண்ணன் இல்ல? எங்க அப்பா உங்களுக்கு தெரியுமா சார்? காளியண்ண பையனா நீ? ஆமா சார்.